வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதிக்குள் செல்லும் கனரக வாகனங்களை மாற்று பாதையில் போலீசார் அனுப்பி வைக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் ஜான்சன் இணைப்பில் இருக்கிறார். ஜான்சன், வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து வேலூர் மாநகர காட்பாடிக்குள் செல்லும் கனரக வாகனங்கள் போக்குவரத்து நெரிசல் மற்றும் விபத்து ஏற்படுவதை தடுக்க போக்குவரத்து காவல்துறை சார்பில் மாற்றுப்பாதையில் செல்ல அறிவுறுத்தப்பட்ட நிலையில தொடர்ச்சியாக வாகனங்கள் நுழைவதால் இன்று வேலூர் புதிய பேருந்து நிலையம் அருகே பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து காட்பாடிக்குள் நுழையும் கனரக வாகனங்கள் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனால் 50க்கும் மேற்பட்ட லாரிகள் தேசிய நெடுஞ்சாலையில் அணிவகுத்து நின்றதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் திடீரென வாகனங்களை தடுத்து நிறுத்தி லாரி ஓட்டுநர்களும் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து சுமார் 2 மணி நேரத்திற்கு பின்பு வாகனங்கள் விடுவிக்கப்பட்டது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. முறையாக நகருக்குள் சுற்றுச்சாலை அல்லது பைபாஸ் சாலை இல்லாததால் திடீரென வாகனங்கள் தடுத்து நிறுத்தியதால் பெரும் அவதிக்குள்ளானார். இதற்கு முறையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என லாரி ஓட்டுநர்கள் கோரிக்கை வைத்தனர். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி ஜான்சன்.